ஒரு சொல் தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இன்றைய மொழியறிவோம் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இப்போ ஒரு சொல் தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு ஏதாவது விதிகள் இருக்கா? இருக்கு. என்ன விதிகள்? இப்போ 12 உயிரெழுத்துகள் இருக்கு இல்லையா? இந்த 12 உயிரெழுத்துகளும் ஒரு தமிழ் சொல்லினுடைய முதல் எழுத்துக்களாக வரலாம். அன்பு, ஆடு, இலை, ஈ. சரியா? ஆனா இது அடிப்படையான ஒரு விஷயம்தான் என்றாலும் இந்த ஒரு விதி மட்டும் போதாது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லினமைகள் இருக்கு. இதுல இந்த க, ச, த, ப இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டு தமிழ் சொற்கள் தொடங்கும். கல், கல்வி, பண்பு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மாறாக டகரம் அப்புறம் வல்லின ரகரம் இந்த 2 எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டு தமிழ் சொற்கள் பிறக்காது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெல்லினம். இதுல ஞ, ஞாயிறு, ஞமலி, இந்த ஞகர வரிசையில தமிழ் சொற்கள் பிறக்கும். மகர வரிசையில கூட பிறக்கும். மரம், மண், மாண்பு. தன்னகரம் இதுல கூட பிறக்கும். நான், நீ, நாடு, நகரம், இப்படி சொல்லிட்டே போகலாம். மாறாக இந்த ங இருக்கு இல்லையா, அது அப்புறம் இந்த டன்னகரம், அதே போல இந்த ரன்னகரம் இதுல தமிழ் சொற்கள் பிறக்காது. இப்போ அடுத்தது இடையினம். இதுல ய அப்புறம் வ இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டுதான் தமிழ் சொற்கள் பிறக்கும். யார், யாவை, அப்புறம் வா, வேங்கை, வெற்றி, இப்படி சொல்லலாம். மாறாக இந்த ழ, ள இதில் பிறக்காது. இப்போ சில சமயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ லட்சுமி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த லா என்ற எழுத்து ஒரு தமிழ் சொல்லினுடைய முதல் எழுத்தாக இருக்காது. அப்படி இருந்தா அது தமிழ் சொல் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த லட்சுமி என்ற சொல்லை தமிழ்படுத்தி எழுதும்போது இலக்குமி அப்படின்னு எழுதுறோம். இப்போ அதே போல ர இடையின ரகரம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்தும் ஒரு தமிழ் சொல்லினுடைய முதல் எழுத்தாக வராது. இப்போ ரசனை, ரசிகன் இவையெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. இப்போ ராமநாதபுரம் அப்படின்னு இருக்கு, அது தமிழ்ச்சொல் கிடையாது. அதை தமிழாக்கி எழுதும்போது என்ன பண்றோம், இராமநாதபுரம் அப்படின்னு முதல்ல ஒரு இகரம் போடுறோம். அதுதான் அந்த இகரம் போடுவதற்கான காரணம். இன்றைக்கு நாம பார்த்த இந்த விதிகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் சில விதிகளும் இருக்கு, அதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.